அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் மன்றத்திலிருந்து சமீரா பேசுறேன். சகாயம் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை நிர்பந்தித்து அவருக்காக ஒரு கூட்டம் கூட்டுவது சரியா? இந்த இலக்கு என்னும் அமைப்பு யார்? அவரை வழிநடத்துபவர் யார்? இவர்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த இலக்கு எனும் அமைப்பை வழிநடத்துவது சகாயத்திற்கு வேண்டியவர்களா அல்லது இவர்களே தன்னிச்சையாக செயல்படுகிறார்களா? இப்படி பல்வேறு சந்தேகங்களுக்கு இடையில் அவசரமாக இந்த ஒரு கூட்டத்தை நம் நண்பர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப நாம எல்லாம் கவனத்துல கொள்ள வேண்டியது சில விஷயங்கள் இருக்கு. நாம் இப்ப அமைக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அடித்தளம். என்ன அடித்தளம்? அரசியல் மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்தா இந்த நாட்டை மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிறத இதுவரை திரைக்கதையில மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். அதை நிரூபிப்பதற்கு நமக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கு. இந்த இயற்கை பேரிடரின் போது பசியிலையும் பட்டினிலையும் தவிச்ச மக்களுக்கு 10 நாள் வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் எதுவும் செய்யல. ஆனா நம்மள மாதிரி சமூக நல அமைப்புகளை வச்சிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும், ஒவ்வொரு சமூக ஆர்வலர், ஒவ்வொரு தனி மனிதனும், இளைஞனும் தன் உயிரை கொடுத்து வேலை செஞ்சு மக்களை காப்பாத்தி மக்களுக்கு பசி தீர்க்க சோறு போட்டு சேவை செஞ்சு இன்னைக்கு தமிழகத்தை மறுபடி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தோம். இதுல அரசுடைய பங்கோ எந்த அரசியல்வாதிகளின் பங்கோ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழகத்தை ஆள வேண்டியவர்கள் யார்? மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் பொழுது அதற்கு எதிராக போராடக்கூடிய, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நம்மை போன்ற சமூக நலவாதிகளா அல்லது ஊழலிலேயே திளைத்திருக்கக்கூடிய, எங்கே பணம் கிடைக்கும், எங்கே சொத்து சேர்க்கலாம்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா? அப்படின்னா அரசியலை ஒரு தொழிலாக வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லாத ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் நிச்சயமாக தமிழகத்திற்கு இப்போது கட்டாயம் தேவை. அதற்கு சகாயம் என்கின்ற ஒரு ஆட்சி பணி புரிந்த அனுபவமிக்க நேர்மையான திறமை மிகு ஒரு தேரோட்டி, அழகான தேர் தமிழகம். அந்த தேரை இயக்குவதற்கு ஒரு தேரோட்டியாக நாம் இவர் முதல்வர் வேட்பாளராக இவரை அறிவித்து நிர்பந்தப்படுத்தியோ அவரை நம்ம கூப்பிடுறோம். இப்பொழுது சகாயத்தின் மீது இளைஞர்கள் ஒரு பற்று கொண்டிருப்பதால் அவரின் பெயரால் அவருக்காக கூடப்படுகின்ற ஒரு கூட்டம், இந்த கூட்டம் கூட்டுறோம். ஆனால் அந்த சகாயம் என்பவர் வராத பட்சத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? சகாயம் என்கின்ற ஒரு மனிதர் வராத பட்சத்தில் நிச்சயமாக இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இயக்கமாக தொடர்ந்து செயல்படும். அதற்கு நாம் ஒவ்வொரு சமூக நல அமைப்புகளும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக நல அமைப்புகளும், சமூக நல ஆர்வலரும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். சகாயம் என்பவர் அந்த நல்ல மனிதர், நேர்மிகு மனிதர் வருவாரா மாட்டாரா அதை பற்றிய சிந்தனை நமக்கு இப்ப வேண்டாம். அவரின் பெயரால், அவர் மீது பற்று வைத்துள்ள இளைஞர்களை ஒன்று திரட்டி அவரின் பெயரால் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டாலும் இந்த கூட்டமானது வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு இயக்கமாக புதிய ஒரு பெயரில் வடிவம் பெறும். அந்த புதிய பெயரின் கீழ் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய சமூக நல ஆர்வலர்களை கொண்டு ஆங்காங்கே கூட்டங்கள் நடத்தி இளைஞர்களை ஒன்றிணைத்து ஜனவரியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பல ஆயிரம் பேரை கூட்டுகின்ற ஒரு கூட்டத்தை நாம் தமிழகத்தில் சென்னையில் நடத்துறோம். ஆக நம்ம எதுக்கு தயாரா இருக்கணும்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயம் சகாயத்தின் பெயரில் நடக்கின்ற பேரணி கிடையாது, இளைஞர்களின் புரட்சி. நாம் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது, செய்ய முனைவது, செய்ய வேண்டியது இளைஞர்களை ஒன்று திரட்டி செய்ய வேண்டிய மிகப்பெரிய புரட்சி. அந்த புரட்சியால் என்ன நடக்க போகுது? ஒன்று ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றம் என்பது இந்த தேர்தலில் முடியாவிட்டாலும் அடுத்த 5 ஆண்டு கழித்தாவது ஆட்சி மாற்றத்தை நம்மால் கொண்டு வந்தே தீர முடியும். இப்ப ஒரு அரசியல்வாதி ஓட்டுக்கு 5000 பணம் கொடுக்கறான். மக்கள் என்ன பண்ண முடியுது? கேள்வி கேட்க முடியல. நம்ம மாதிரி சமூக நல அமைப்புகள் அங்கங்கே பதிவிட முடியுது, எதிர்ப்பு காட்ட முடியுதே ஒழிய நிறுத்த முடியல. இலவசம்ங்கிற பேர்ல இன்னைக்கு மக்களை கெடுத்து இன்னைக்கு சின்னாபண்ணமாக்கி பல ஆயிரம் கோடியை கணக்கு காமிச்சு ஊழல் பண்றான். 6 மாதத்துல டிவியும் அந்த ஃபேனும் இரும்பு கடையில கிடக்கு. அதை நம்மளால நிறுத்த முடியல. அப்ப இவர்கள் ஒவ்வொரு முதல்வரும், ஒருவர் வீல் சேர்ல ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர், இன்னொருத்தங்க காருக்குள் மழை தண்ணி படாத அளவுக்கு காருக்குள்ள உட்கார்ந்தும் விமானத்தில் போய் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு முதல்வருமா நம்ம இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இவர்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும்னா இந்த நேரத்தை விட்டாச்சுன்னா அடுத்து நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால தயவு செய்து நாம் பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாமே சகாயம் என்பவர் வருவாரா மாட்டாரா, ஏன் அவர் பேர்ல செய்யறோம், அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இப்ப செய்ய வேண்டியது இளைஞர்களை ஒன்று திரட்டி, சமூக நலவாதிகளை ஒன்று திரட்டி செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய புரட்சி. இப்ப இந்த டாஸ்மார்க் எடுத்துக்கங்க. இந்த டாஸ்மார்க்னால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு தெருவில் நிக்குது, எத்தனை குழந்தைகள் தன் தகப்பனை இழந்து தவிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை விபத்துக்கள்ல நம்ம தமிழினம் பலியாகுது. ஆனால் அதை தடுக்க வேண்டிய அரசு இன்னைக்கு அதைத்தான் தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கு. தொழில் வளர்ச்சியில் இன்னைக்கு மிகவும் பின்தங்கி 20வது இடத்துல நிக்குது.
தமிழகம் மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் தள்ளப்பட்டு கிடக்கு. தயவு செய்து சென்னை, கோவை, திருப்பூர், தென் மாவட்டங்களை வச்சு தமிழகத்தை எடை போட்டுறாதீங்க. கடலோர பகுதிகளில் போய் பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் வெறும் குடிசைகள் மட்டும்தான் இருக்கு. தமிழகம் ஒரு 40 ஆண்டுக்கு பின்தங்கிய நிலையில் இன்னைக்கு வளர்ச்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த இளைஞர்களும் மாணவர்களும் களத்திற்கு வாங்க. தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய எழுச்சி மூலம், நீங்கள் செய்யக்கூடிய இந்த புரட்சியின் மூலம் தமிழகம் நிச்சயமாக புதியதொரு தமிழகமாக மாறும். இளைஞனே புறப்படு, புதிய சரித்திரம் படை. மிக்க நன்றி, வணக்கம்.